கூப்பிடுங்கம்மா. உங்கள் பிரச்சனையை ஆத்தா வந்து அப்படியே சொல்லுவா. சரியா? கூப்பிடுவோம்மா, கூப்பிடுங்க. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டோதலை. என் மகன் கண்ணீரும் கம்மலுமா இருக்கேன் தாயி. உன்னால் மட்டும்தான் முடியும்னு என் மகன் வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஐஸ்வரி சத்யாவை கட்டுப்பட்டு இறங்குதா. ஏழை மக இங்கே ஓ சன்னதியில் இருந்து ஓ இடத்துல இருந்து கேள்விப்பட்டு வந்த மகளுக்கு என் தாய் வரணும். ஆத்தா ஐஸ்வரி தாயி நத்தத்து மாதிரி தாயி ஏன் அந்த மகனுக்கு துன்பத்தை கொடுத்துருக்காவா? பார்த்தா கட்டா ஊத்தரிச்சிட்டு வாத்தா. ஆத்தா ஐஸ்வரி ஒன்னால் முடியாத கட்டி எதுவுமே இல்லை. வாய்விட்டு கூப்பிடுதாயி. வாத்தான்னு கூப்பிடுங்க. ஆத்தா உன் மக வந்திருக்கு வாத்தான்னு கூப்பிடுதா. ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உருகி உள்ள உருகி வா. என் மயம் வாழ்க்கை அவ்வளோதே முடிஞ்சுச்சா இருக்கான்னு கேட்குற உண்மையா? ஏன்டா இந்த மகளை இப்படி குடி எடுத்தான்னு கேட்டியா? கேட்பார் பேச்சு கேட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாளா மனையில்? சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்தாளா இல்லையா தாயி? என்ன சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்தா? சரியா? என்ன திசையில் வருது? என்ன ஓம் மருமகதே உனக்கு குடும்பத்துக்கு வந்தவதே. எப்போ பார்த்தாலும் 7:30 கூட்டிக்கிட்டே இருந்தவ. சரியா? கொஞ்ச நாளைக்கு இப்போ இல்லை தாயி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவளுக்கு பழக்கம் இருந்துச்சு ஒரு அரசன் கூட. சரியா? அந்த அரசனத்தையே கூட்டிகிட்டு போயிட்டா. சரியா? வருவாளா வரமாட்டாளா? ஒரே சொல்லுத்தே. இந்த பிள்ளைகளுக்காக வரணும்னு கேட்குற உண்மையா? இந்த பிள்ளைல அனாதை ஆக்கிட்டு போயிட்டாலே தாய் தாயின்னு கேட்குறப்ப நான் யாரை காமிக்குன்னு கேட்டேன். என் மயன் சொல்லிட்டேன் அவள் வந்தா வரட்டு, இனிமேல் நான் சன்னியாசின்ட்டேன். உண்மையா? என் பிள்ளைகளுக்காகத்தே நீ நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைகள் நான் வளர்க்குறேன், நீ அழுகாதேன்னு சொன்னேனா? நீ ஏன் கதற? நான் வளர்த்து ஆளாக்கி பிச்சை எடுத்து கூட என் பிள்ளைய வளர்த்து நான் காப்பாற்றி பிடிவேன். என் பிள்ளைய நான் வளர்ப்பேன். நீ கண் கலங்காத தாயின்னு சொன்னேனா? அவள் வருவாளா வரமாட்டேன்னு கேட்குறா. அவள் ஆடி அடங்கிட்டே தான் வருவா. உடனே எல்லாம் வரமாட்டா. சரியா? உடனே வர்ற மாதிரி அவள் இல்லை. அவள் வந்து இந்த வீட்டில் வந்து நான் என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு போனவ. சரியா? உங்களால என் குடும்பத்திலேயே என்னால நிம்மதியே இல்லாமல் போச்சுன்னு சொன்ன மகன். அதனால ஆடி போட்டுட்டு வருவா. சரியா? வருவாதாயி. ஆனா வருவா. ஆனா இப்பயும் நினைக்காத. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்ல, இந்த தாய் வர வைக்கிற நீ ஏன் கண் கலங்குற? அவளோட எண்ணத்தையும் மனசையும் மாத்தி என் பிள்ளைகளுக்காக வரணும்னு கேட்டியா? இந்த பிள்ளைகளுக்காக வரணும் அப்படின்னு கேட்டியா தாயி? நான் ஒரு பாவம் அறியல. ஏன் தலையில இடி இறக்குனான்னு கேட்டியா? ஏன் தலையில இடி இறக்கி வச்சுட்டு போயிட்டாலே நான் இப்போ அசந்து படுக்கிற நேரம் அன்னச்சட்டியை தூக்கி வச்சு என்னால முடியல. கண்கலங்கி கதறி போய் நிக்கிறேன். பார்த்தவ பாவங்கிறா, கேட்டவ கேவலம் சொல்லிட்டாங்க. சரியாத்தா? யாருக்கிட்டே நான் தலை நிமிர்ந்து பேச முடியாத அளவுக்கு என்னை குறுக வச்சுட்டு போயிட்டான். அந்த சிந்தல ஆக்கி இப்படி போட்டுட்டு போயிட்டாலே இவளுக்கு என்ன வரும்? ஒன்றும் அவ செத்துறணும் இல்ல வந்து சேரணும். அப்படித்தான் சொன்னேன். என்னத்தா சொன்ன வார்த்தை? ஒன்னும் அவ செத்துட்டான்னு சொல்லணும். அந்த செய்தி கேட்கணும். இல்ல வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, தெரிஞ்சா தெரியாம நான் போயிட்டு என்னை ஏத்துக்கங்கன்னு வந்து கும்பிட்டு விழுகணும். இதத்தே இந்த தாயிட்ட சொன்னேன். இந்த தாயிட்ட வந்து இடத்துல சொன்ன வார்த்தையை சொல்லிட்டேன். உன்னால முடியாது எதுவுமே இல்லையாத்தான்னு கேட்டி. சரியா? உலகமே கூடி நின்று உன்னை கொண்டாடுற இடத்துல நான் பிறந்த மகன். என் கஷ்டத்தை நீ தீர்த்து வைக்க மாட்டியா? எங்கெங்கயோ இருந்து வந்தவளுக்கு தீர்த்து வச்ச தாயி இந்த மகன் உன் காலடியில் கிடக்குற மகளுக்கு தீர்த்துக்க மாட்டியாத்தான்னு கேட்டியாத்தா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்ல, இந்த தாய் இந்த மகளை ஒப்படைக்கிறீங்க புடி. கவலைப்படாதீங்கம்மா. வரும்.